ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து வர எபிசோட் எல்லாமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருக்க போது. லாஸ்ட் எபிசோடில் நம்ம ரொம்பவுமே எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை காவேரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எபிசோட் அப்படியே முடிச்சிட்டாங்க. எப்பயும் இல்லாத அதிசயமாக நேற்று வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆனால் நான் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த விஷயம் நேற்று எபிசோட்லேயே வந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சந்தோஷமான செய்தியை விஜய் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் எபிசோடில் கூட பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, டுமாரோ ப்ரோமோவில் காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஆனால் இந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்கிறதுல ஏதாவது சிக்கல் கொண்டு வருவாங்க, அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை கதையை மூவ் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனையினால் காவேரி வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா விஜய்க்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் சும்மாவே இருக்க மாட்டார். அந்த மனுஷன் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே அவர் அருந்த வாளுங்கிறது தெரிஞ்சது தான். இப்போ அவருக்கு ஒரு அருந்த வாள் அப்படின்னா அவர் சும்மாவாக இருப்பார், ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். ஆனால் வந்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை வர்றதுனால காவேரி இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லாமல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் இவங்களை நம்பவே முடியாது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறனால இதை வந்து விஜய் கிட்ட சொல்லவும் செய்யலாம். ஆனால் விஜய் வந்து எல்லாத்தையும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால அவங்க அம்மா எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? அவங்க அம்மா வந்து இன்னுமே கோவம் தானே போடுவாங்க. சும்மா தானே வாழ்ந்தேன்னு சொல்கிறேன், இப்போ பார்த்தா கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீ அப்படிங்கிற மாதிரி அடுத்து எதுவும் பிரச்சனை கொண்டு வந்துருவாங்கல்ல. அந்த ஒரு லாஜிக்கை யோசித்து பார்க்கும்போது விஜய் கிட்ட காவேரி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆனால் பார்க்கலாம், நாளைக்கான ப்ரோமோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரோமோ எப்படி கொடுக்குறாங்களோ அதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் விஜய் கிட்ட சொல்லிட்டாங்களா சொல்லலையான்னு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காரா இல்லை சோகமாக இருக்காராங்கிறத வச்சு காவேரி சொல்லிட்டாங்களா சொல்லலையா அப்படிங்கிறதும், அல்லது காவேரியோட அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்ம அடுத்தடுத்து விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லும்போது விஜய் வந்து அதுக்கு என்னம்மா ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எமோஷனலாகவும் மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மென்டல் குரூப்லாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் வந்து கதைக்குள்ளார கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க. அதான் அன்பரசு, அஜய், ராகினி, அவன் பசுபதி, அவங்களாம் இனிமேல் வந்துடுவாங்க. இதுக்கிடையில் வெண்ணிலாவுக்கு வந்து நல்லா பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு, நல்லா பேசுகிறாங்கன்னு தானே லாஸ்ட்டாக வந்து தாத்தாவை பார்க்கறது வீட்டுக்கு போயிருந்தார்ல விஜய். அப்போ அந்த நர்ஸு சொன்னாங்க. அதனால் அவங்களோட ஸ்டோரியும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.